ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். கருவாடில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு நான் 50 கிராம் கருவாடு எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. இது நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா 2 சேர்த்திக்கலாங்க. காஞ்ச மிளகா 1 சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்திக்கலாங்க. பூண்டு 3 சேர்த்துக்கலாங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதுங்க. வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியமாக அரைக்கணுங்க. இப்படி பாருங்கள், பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் இதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தி இதை நல்லா கலந்துவிட்டு சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.